ஓகே, யூஸிங் த ஒர்க் ஆஃப் another ஆடிட்டர். ஸோ இந்த இடத்துல another ஆடிட்டர் அப்படிங்கிறது யாருன்றதை இங்கே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு ஹெட் ஆஃபீஸாக இருக்கலாம், அப்படி இல்லைனா வந்து ஒரு பெரிய ஹோல்டிங் கம்பெனியாக இருக்கலாம். அதோட ஆடிட்டருக்கு பேர் என்ன அப்படின்னா கம்பெனி ஆடிட்டர் அப்படின்னு பேர். அவங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய சப்சிட்ரிஸாக இருக்கலாம், அப்படி இல்லையா பிரான்ச்சஸாக இருக்கலாம், பிரான்ச் ஆடிட்டர்ஸாக இருக்கலாம். இவங்க எல்லாருக்கும் பேர் என்ன அப்படின்னா இந்த another ஆடிட்டர். இவங்க another ஆடிட்டர்னு சொல்லலாம், இல்லை அதர் ஆடிட்டர் சொல்லலாம், இல்லை பிரான்ச் ஆடிட்டர், சப்சிட்ரி ஆடிட்டர், இல்லை காம்பனண்ட்டோட ஆடிட்டர், எப்படி வேணால் சொல்லுங்கள். பட் இதில் என்ன ஒரு ரொம்ப அழகான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஹோல்டிங் கம்பெனி, அவங்களுக்கு ஒரு 200 சப்சிட்ரி கம்பெனிஸ் கூட இருக்கலாம். எல்லா கம்பெனிஸ், தட் இஸ் ஹோல்டிங் கம்பெனி, சப்சிட்ரி கம்பெனின்னு எல்லா கம்பெனியுமே ஒரே ஆடிட்டரால் ஆடிட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் டெஃபினட்டாக இட்ஸ் நாட் பாசிபிள். பட் இந்த கம்பெனி ஆடிட்டர் அப்படிங்கிறவர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, he is like the head of everything. Okay, he is the person who is at the helm of consolidating the entire branch accounts இல்லை consolidating the entire subsidiary accounts into ஒரு பேலன்ஸ் ஷீட்குள்ளே கொண்டு வரக்கூடிய ஒரு பேலன்ஸ் ஷீட்குள்ளே கொண்டு வராங்க இல்லையா, தட் இஸ் அந்த கன்சாலிடேஷன் ஆஃப் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸாக இருக்கலாம், இல்லை எல்லா பிரான்ச் அக்கௌண்ட்ஸில் இருக்க மொத்த டீட்டெயில்ஸையும் கொண்டு வந்து தான் டோட்டலாக ஹெட் ஆஃபீஸில் வந்து ஃபைனலாக மொத்த சேல்ஸை வந்து ரெக்கார்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த ஒர்க் எல்லாத்தையுமே பார்க்கக்கூடிய ஆள் யாருன்னா இந்த கம்பெனிஸ் ஆடிட்டர் ஆர் அந்த ஹெட் ஆஃபீஸினுடைய ஆடிட்டர். ஓகேவா? ஸோ அவரை பொறுத்த வரைக்கும் அவர் தான் வந்து ஹீஸ் அட் த ஹெல்ம் வேர் என்டையர் விஷயங்களையும், தட் இஸ் என்டையர் பிரான்ச்சோட விஷயங்களையும் ஒன்றா இன்கார்பரேட் பண்ணி ஒரு பேலன்ஸ் ஷீட்டில் வரும்பொழுது அந்த பேலன்ஸ் ஷீட்டுக்கு ஒப்பீனியன் கொடுக்கக்கூடியவர் தான் இவர். மற்றவங்களும் அந்தந்த பிரான்ச் ரிலேட்டடாக ஒப்பீனியன் கொடுப்பாங்க, இல்லை அந்தந்த சப்சிடரிக்கு ஆடிட் ஒப்பீனியன் கொடுப்பாங்களே தவிர 200-300 பிரான்ச்சுக்கும் சேர்ந்து இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷனை ஒன்றா ஒரே பேலன்ஸ் ஷீட்டில் மர்ச் பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா டோட்டல் சேல்ஸ் ஃபிகர் எவ்வளோ இருக்கும் அதுக்கு ப்ராப்பர் ட்ரூ அண்ட் ஃபேர் வியூ கொடுக்குதான்னு பார்த்துட்டு தான் கம்பெனியோட ஆடிட்டர் ஒப்பீனியன் கொடுப்பார். ஸோ இந்த கம்பெனிஸ் ஆடிட்டர்னு சொல்கிறாங்க தெரியுமா, அவர் வந்து கொஞ்சம் டாப்பு. மற்றபடி காம்பனண்ட் ஆடிட்டர் அப்படி இல்லைனா இதில் சொல்கிற மாதிரி யூஸிங் த ஒர்க் ஆஃப் another ஆடிட்டர், another ஆடிட்டரோட ஒர்க்கை யூஸ் பண்ணி ஒரு கம்பெனி ஆடிட்டர் என்ன பண்ணுறாருன்னா மொத்த பிரான்ச் ஆடிட்டர்ஸோட ஒர்க்கையும் யூஸ் பண்ணி பிரான்ச்சோட அத்தனை சேல்ஸையும் ஒன்றா ஆட் பண்ணி சம்மரைஸ் பண்ணால் தான் டோட்டல் சேல்ஸ் ஆஃப் த ஹெட் ஆஃபீஸ். அந்த அளவுக்கு அவர் வந்து பார்க்கக்கூடியது ஹெல்மில் ஹெட் ஆஃபீஸில் இருக்கிறத பார்க்குறாரு. ஸோ எப்படி ஒரு கம்பெனிஸ் ஆடிட்டர் வந்து மற்ற தட் இஸ் காம்பனண்ட் ஆடிட்டரோட ஹெல்ப்பை எப்படி எடுத்துக்கலாம் அப்படிங்கிறது தான் இங்கே இருக்கக்கூடிய கான்வர்சேஷனு. அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த SA 600 இருக்கு இல்லையா, ஸோ இந்த SA 600ல they are trying to tell you that using the work of another auditor is very crucial because இங்கே வந்து more than one auditor இன்வால்வ் ஆகுறாங்க. ஒருத்தர் வந்து ஹெட் ஆஃபீஸில் இருக்காங்க, ஐ மீன் ஒருத்தர் ஹோல்டிங் கம்பெனியில் இருக்காங்க, மற்றவங்களாம் சப்சிட்ரிஸில் இருக்காங்க. இந்த சப்சிட்ரி கம்பெனிஸ் ஆடிட் பண்ணக்கூடியவங்களுக்கு என்ன பவர், அவங்களோட பவர்ஸ் அண்ட் டியூட்டிஸ் எதோடு நிப்பாட்டுறாங்க, அப்புறம் அவங்களோட ஒர்க்கை நம்ம எந்த அளவுக்கு ரிலை பண்ணலாம். பிகாஸ் இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா பிரான்ச் ஆடிட் இருக்கு இல்லையா, பிரான்ச் ஆடிட் ஒரு சப்சிடரி ஆடிட் இருக்குல்ல, அதுக்கு தனித்தனியாக ரிப்போர்ட்ஸை கொடுக்குறாங்க. இப்போ அந்த ரிப்போர்ட்ஸை கொடுக்குறவங்க சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸ் தான். ஹோல்டிங் கம்பெனியில் இருக்கக்கூடிய இந்த கம்பெனி ஆடிட்டரும் ஹீ இஸ் ஆல்சோ CA, ப்ராக்டிசிங் CA. அண்ட் இங்கே சப்சிடரி ஆகட்டும் பிரான்ச் ஆகட்டும் இவங்களை ஆடிட் பண்ணுறவங்களும் ஹீ இஸ் ஆல்சோ குவாலிஃபைட் CA தான். ஓகே, ப்ராக்டிசிங் CA தான். இப்போ என்ன ஆகுதுன்னா, இப்போ நம்ம வந்து என்ன ஆக்சுவலி புரிஞ்சுக்கணும்னா இவங்க ரெண்டு பேருக்கும் நடுவில் இருக்கக்கூடிய ரேப்போ எப்படிப்பட்ட ஒரு ரிலேஷன்ஷிப், எப்படி ஒரு கம்பெனி ஆடிட்டர் ஒரு காம்பனண்ட் ஆடிட்டர்கிட்ட எப்படி நடந்துக்கணும், அவர் கம்பெனி ஆடிட்டருக்கு வந்து ரேப்போ வந்து எப்படி இருக்குது, பிரான்ச் ஆடிட்டர்கிட்ட நமக்கு என்னென்ன ரைட்ஸ் இருக்குது அப்படின்றதான். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இது 2-3 ஆங்கிள்லேருந்து நான் வந்து சொல்லிக் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். நம்பர் 1, இப்போ கம்பெனிஸ் ஆடிட்டர் இருக்காரா, இந்த கம்பெனி ஆடிட்டர்ஸ் வந்து நம்ம அம்மா மாதிரி, இது ஹீஸ் லைக் த மதர் ஆர் ஹீஸ் லைக் த ஃபாதர் ஆஃப் த ஃபேமிலி மாதிரி. ஓகேவா? இப்போ அவர் என்ன பண்ண போகிறாருன்னா அவங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய சப்சிட்ரிஸாக இருக்கலாம், பிரான்ச்சஸாக இருக்கலாம், இல்லை ஜேவிஸாக இருக்கலாம், அசோசியேட்ஸாக இருக்கலாம், இவங்க எல்லாரோட இன்ஃபர்மேஷனையும் ஓகேவா சேர்த்து மர்ஜ் பண்ணி ஒரு பெரிய பேலன்ஸ் ஷீட்டில் கொண்டு வந்துருவாங்க. ஓகேவா? ஆர் அட்லீஸ்ட் இதில் இருக்கக்கூடிய மொத்த இன்ஃபர்மேஷன் எடுக்கிறாங்களோ இல்லையோ, டெஃபினட்டாக இதுலேருந்து எடுக்க வேண்டிய இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்தையும் ஜேவினா அது ரிலேட்டடாக இருக்க இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் கொண்டு வந்து ஒரு பேலன்ஸ் ஷீட்டில் கொண்டு வராங்க. அந்த பேலன்ஸ் ஷீட்டை ஆடிட் பண்ணி ஆடிட் ஒப்பீனியன் கொடுக்க போகிறது யாருன்னா நம்ம கம்பெனிஸ் ஆடிட்டர் தான். இப்போ பொறுப்புன்னு நீங்கள் யாருக்கு அதிக பொறுப்பு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கம்பெனி ஆடிட்டர் இருக்காங்களோ அவங்களுக்கு தான் அதிக பொறுப்பு பிரான்ச் ஆடிட்டருக்கு இருக்கிற பொறுப்பை விட. பிகாஸ் பிரான்ச் ஆடிட்டர் அந்த பிரான்ச்சை மட்டும் பார்த்துட்டு போயிடுவார். ஒரு சப்சிடரியோட ஆடிட்டர் அந்த சப்சிடரி கம்பெனிக்கு மட்டும்தான் பொறுப்பு. பட் இவங்க எல்லாத்தினுடைய இன்ஃபர்மேஷனும் ஒரே ஒரு பேலன்ஸ் ஷீட்டில் வர்றதுனால இந்த கம்பெனி ஆடிட்டரோட பொறுப்பு வந்து ரொம்ப அதிகம். ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்க, 2 விதமாக இது நம்ம பார்க்கணும். ஒன்று, கம்பெனி ஆடிட்டரும் தட் இஸ்
கம்பெனி ஆடிட்டர் அப்படின்னு சொல்லக்கூடியவரும் இவரும் சிஏ தான். இங்கே காம்பனண்ட் ஆடிட்டர்னு சொல்கிறோம் இல்லையா, இந்த காம்பனண்ட் ஆடிட் பண்ணுறாங்கல்ல பிரான்ச் ஆஃப் வாட் எவர் இட் இஸ், இந்த காம்பனண்ட் ஆடிட்டர் அப்படிங்கிறவங்களும் சிஏ தான். இப்போ இவங்க 2 பேருக்கும் நடுவில் எப்படிப்பட்ட ஒரு பரஸ்பரமான ரிலேஷன்ஷிப் இருக்கணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த கம்பெனி ஆடிட்டர் இருக்கார் இல்லையா, இவர் வந்து காம்பனண்ட் ஆடிட்டரை ஒரு சக ப்ரொஃபஷ்னலாக மதிக்கணும். அவர் ஒரு விஷயத்தை செஞ்சுருக்காரு, தட் இஸ் ஃபார் எக்ஸாம்பிள் பிரான்ச் ஆடிட்டர் ஹேஸ் ஆடிட்டட், ஓகே, ஹீ ஹேஸ் கிவன் அன் ஆடிட் ரிப்போர்ட், ஹீ ஹேஸ் சம்மரைஸ்ட் எவ்ரி திங், ஓகே, ஹி ஹஸ் மேட் அ ரிப்போர்ட் ஆஃப் த பிரான்ச்சு அண்ட் ஹி ஹஸ் இதெல்லாம் பண்ணியிருக்காருன்னா அவருடைய வேலை, அப்படி வேலைப்பாடுன்னு சொல்லுவோம்ல, அவரோட ஒர்க்கை வந்து நம்ம ஒரு சக ப்ரொஃபஷ்னலாக அதை மதிக்கணும், நம்ம அவரோட ஒர்க்கில் ரிலை பண்ணலாம். ஓகே, ஸோ ஹீ இஸ் ஆல்சோ ப்ரொஃபஷனல், யூஆர் ஆல்சோ ப்ரொஃபஷனல். ஸோ யூஆர் ஆல்சோ அ ப்ரொஃபஷனல். கம்பெனி ஆடிட்டர் கேன் டிபெண்ட் ஆன் தி காம்பனண்ட் ஆடிட்டர். ஆடிட்டர்ஸ் ஒர்க்கு நீங்கள் கண்டிப்பாக ரிலை பண்ணலாமான்னு கேட்டால் எஸ் யூ கேன் ரிலை, டெஃபினட்டாக ரிலை பண்ணலாம். நீங்கள் நினைக்கிறீங்களா, சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து பிரான்ச் ஆடிட்டர் இருக்காருங்க, பிரான்ச் ஆடிட்டர் வந்து ஹி ஹஸ் ஆடிட்டட் எவ்ரி திங் அண்ட் ஹி ஹஸ் கிவன் யூ த ரிப்போர்ட். இல்லை நான் ஆடிட்டர் போடலாம் மதிக்க மாட்டேன், பிரான்ச் ஆடிட்டர் போடலாம், நானே போய் பார்ப்பேன், நான் டெஃபினட்டாக போய் பிரான்ச்சை விசிட் பண்ணுவேன், அங்கே இருக்கிற ஸ்டாக் எல்லாம் நான் தான் பார்ப்பேன், ஓகே, நான் எல்லாத்தையும் நான் தான் பார்ப்பேன், நான் அவர் கொடுக்குறதெல்லாம் என்னால் மதிக்கவே முடியாது அப்படின்னு நீங்கள் சொல்லலாமா அப்படின்னு கேட்டால் நோ, யூ ஷுட் நாட் சே தட். யூ ஹாவ் டு ரிலை ஆன் த பிரான்ச் ஆடிட்டர்ஸ் ரிப்போர்ட். இப்போ நான் சொன்ன ஒரு ஆங்கிள் உங்களுக்கு புரியுதா, அதாவது ஒரு கம்பெனியோட ஆடிட்டர் ஒரு பிரான்ச் ஆடிட்டரையோ சப்சிடரி ஆடிட்டரையோ ஒரு சக ப்ரொஃபஷனலாக மதிக்கணும். அவங்களோட ஒர்க் இருக்குல்ல, அந்த ஒர்க்குக்குன்னு நீங்கள் வந்து யூ ஹாவ் டு ரெஸ்பெக்ட் தெம் அண்ட் அவங்களோட ரிப்போர்ட்டை நீங்கள் யூ கேன் டேக் இட் ஆன் அ ஃபேஸ் வேல்யூ. இப்போ இந்த கம்பெனி ஆடிட்டர் என்ன பண்ணுவார்னா, அவர் நல்ல ப்ரொஃபஷனல் தான், எல்லாம் ஓகே தான், பட் நான் அவங்களோட ஒர்க்கை டேக்கிங் இட் இன் அ ஃபேஸ் வேல்யூ நான் எடுக்கலாமா கூடாதா அப்படின்றதுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கள், நீங்கள் யூ ட்ரை அண்ட் அவரை அசஸ் பண்ணுங்கள். எப்படி அசஸ் பண்ணுவீங்க, யூ கெட் சம் லைக் அப்டெயின் சம் சஃபிஷியன்ட் and appropriate audit evidence about the work that the branch auditor has performed in his audit assignment. அந்த ஆடிட் அசைன்மெண்ட் அவர் கொடுத்துருக்காங்கல்ல, அந்த ஆடிட் அசைன்மெண்ட்டை அவர் எப்படி பண்ணியிருக்காரு, அவர் நல்லா பண்ணியிருக்காருன்னு பார்க்குறதுக்காக, அவரோட ஆடிட் குவாலிட்டி எப்படி இருக்குன்னு பார்க்குறதுக்காக நீங்கள் கொஞ்சம் எவிடன்ஸை கலெக்ட் பண்ணி அவர் எப்படிப்பட்டவர், அவரோட ப்ரீவியஸ் ஆடிட்ஸ் எல்லாம் அவர் எப்படி பண்ணியிருக்காரு, அவருக்குன்னு ஒரு தனி நல்ல ப்ரொஃபஷனல் ஸ்டாண்டிங் இருக்கா இல்லையா நீங்கள் பாருங்கள். பார்த்துட்டு யூ டிசைட் ஹவு மச் யூ வாண்ட் டு டிபெண்ட் ஆன் ஹிஸ் ஒர்க். சப்போஸ் அவர் நல்லா தான் ஆடிட் பண்ணியிருக்கார், பட் ஸ்டில் எனக்கு அந்த பிரான்ச் ஆஃபீஸ்லேயோ இல்லை அந்த பிரான்ச்லேயோ இல்லை அந்த சப்சிடரி கம்பெனிலேயோ எனக்கு ஏதோ ஒரு சில விஷயங்கள் நானே நேரில் போய் பார்த்தா தான் எனக்கு சரிப்பட்டு வரும்னா, நீங்கள் டெஃபினட்டாக நீங்கள் நேராக அந்த பிரான்ச் ஆஃபீஸ்க்கு போகலாம். அது எந்த காம்பனண்ட்டோ அங்கே போகலாம். அந்த பிரான்ச் ஆஃபீஸ்க்கு நீங்கள் நேராக போகலாம். நேராக போய் அங்கே போய் புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸு, ரெலவெண்ட் டாக்குமெண்ட்ஸு, ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸு நீங்கள் எல்லாத்தையுமே கேட்டு பார்க்கலாம். அங்கே நீங்கள் எல்லா விஷயங்களையுமே நீங்கள் போயிட்டு அங்கே எடுக்கலாம். புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸு, ஓகே, ரெலவெண்ட் டாக்குமெண்ட்ஸ், ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ், இது எல்லாத்தையுமே ஒரு பிரான்ச்சில் போய் ஒரு கம்பெனி ஆடிட்டரால் எல்லாத்தையுமே எடுக்க முடியும். டு யூ அண்டர்ஸ்டாண்ட்? இதுக்கு யாருக்கு பவர் இருக்குன்னா, கம்பெனி ஆடிட்டருக்கு டெஃபினட்டாக பவர் இருக்கத்தான் செய்யும். ஓகே, அண்ட் இது மட்டும் இல்லாமல் இது வந்து என்னென்னா, இந்த பவர் வந்து உங்களுக்கு எப்போ வரும்னா, இஃப் தேர் இஸ் அ ஸ்பெஷல் சர்க்கம்ஸ்டான்சஸ், ஏதோ ஒரு ஸ்பெஷலான ஒரு சர்க்கம்ஸ்டான்சஸ் வந்து உங்களுக்கு சொல்லுது சம்திங் இஸ் நாட் ரைட் அப்படின்னா நீங்கள் போய் இதெல்லாம் நம்ம பண்ணலாம். பட் அதர்வைஸ் 2000 பிரான்ச் இருக்குன்னா 2000 பிரான்ச்சுக்கும் நீங்கள் போய் ஸ்பெஷல் சர்க்கம்ஸ்டான்ஸ் நான் அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன்லாம் பண்ண முடியாது. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், ஒரு ப்ராப்பரான ஸ்ட்ராட்டஜி வச்சுக்கணும், ப்ராப்பரான ப்ரோட்டோகால் வச்சுக்கணும். அந்த ப்ரோட்டோகாலை தான் இங்கே அழகாக உங்களுக்கு சொல்லி தராங்க. ஸோ இந்த கம்பெனி ஆடிட்டருக்கும் இந்த சப்சிடரி ஆடிட்டருக்கும் ஒரு ப்ராப்பரான ராப்போர்ட் இருக்கணும். ஓகே, ஒரு அன்லெஸ் தேர் இஸ் அ ஸ்பெஷல் சர்க்கம்ஸ்டான்சஸ், ஓகே, ஏதோ ஒரு ஸ்பெஷல் சர்க்கம்ஸ்டான்சஸ் இருக்குது, ஏதோ சரியில்லைனா மட்டும்தான் நீங்கள் ப்ரிமைசஸை விசிட் பண்ணுறதோ இல்லை அங்கே இருக்க புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸை பார்க்குறதுக்கோ அது மாதிரியான ரொம்ப இது வந்து ரொம்ப ரேரான சுச்சுவேஷனில் தான் நீங்கள் விசிட் பண்ணுங்கள். இல்லை புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸை நீங்களே போய் டேரெக்டாக எக்ஸாமின் பண்ணுங்கள். பட் அதர்வைஸ் உங்களுக்கும் அந்த பிரான்ச் ஆடிட்டருக்கும் நடுவில் ஒரு நல்ல ரேப்போ இருந்துச்சுனாலே எந்த பிரச்சனையும் வராது. அந்த ரேப்போவை நம்ம எப்படி மெயின்டைன் பண்ணணும், ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே நீங்கள் பார்த்துக்கோங்க. அந்த பிரான்ச் ஆடிட்டரோட ஒர்க்கை நான் நம்பலாமா வேணாமான்னு டிசைட் பண்ணுறதுக்கு நீங்கள் முதல்ல சில ஆடிட் ப்ரொசீஜர்ஸை பண்ணுங்கள். யார் மேலே, அந்த ஆடிட்டர் மேலே பண்ணுங்கள். அப்டெயின் சஃபிஷியன்ட் அப்ராப்ரியேட் ஆடிட் எவிடன்ஸ் என்னென்னா தட் த ஒர்க் ஆஃப் தி அதர் ஆடிட்டர் இஸ் சஃபிஷியன்ட். அவர் பண்ணுற ஒர்க்கு போதுமான அளவு இருக்கான்னு பார்க்குறதுக்காக நீங்கள் சில ஆடிட் ப்ரொசீஜர்ஸை அவர் மேலே பண்ணி பாருங்கள். தட் நம்ம பிரின்சிபல் ஆடிட்டர் எந்த அளவுக்கு அவரோட ஒர்க்கை நம்பணுமோ அந்த அளவுக்கு அவர் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறாரான்னு பார்த்துக்கோங்க. ஓகே, ஃபார் இஸ் சஃபிஷியன்ட் ஃபார் பிரின்சிபல் ஆடிட்டர்ஸ் பர்பஸஸ் இன் த கான்டெக்ஸ்ட் ஆஃப் ஸ்பெசிஃபிக் அசைன்மெண்ட். இப்போ இந்த பிரான்ச் ஆடிட்டில் அவர் என்ன பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதை அவர் பண்ணுறாரான்னு பார்க்குறதுக்கு நீங்கள் முதல்ல யூ அப்டெயின் சம் சஃபிஷியன்ட் அப்ராப்ரியேட் ஆடிட் எவிடன்ஸ் தட் த ஒர்க் ஆஃப் தி அதர் ஆடிட்டர் இஸ் சஃபிஷியன்ட் ஃபார் பிரின்சிபல் ஆடிட்டர்ஸ் பர்பஸஸ் இந்த கான்டெக்ஸ்ட் ஆஃப் ஸ்பெசிஃபிக் அசைன்மெண்ட்டான்னு பாருங்கள். அப்புறம் அவரை போய் நேரில் பாருங்கள்.
டெஃபினட்டாக யூ கேன் விசிட் த பிரான்ச் ஆடிட்டர். நீங்கள் போய் அழகாக பிரான்ச் ஆடிட்டரை விசிட் பண்ணலாம். அதுக்கப்புறம் நீங்கள் டிஸ்கஸ் பண்ணுங்கள், அவர் கூட உட்காந்து நீங்கள் டிஸ்கஸ் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள், நீங்கள் பிரான்ச் ஆடிட் பண்ணுறீங்க, இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஸோ இந்த ஏரியாஸில் நீங்கள் ஸ்பெஷல் கன்சிடரேஷன் கொடுத்து நீங்கள் ஆடிட் பண்ணுங்கள். அதே மாதிரி இன்டர் காம்பனன்ட் டிரான்சாக்ஷன்ஸ் ஏதாவது இருக்கா, என்ன ஏது, அதை பற்றி அவங்கக்கிட்ட பேசுங்க. அது எப்படி என்ன மாதிரி ஆடிட் ப்ரொசீஜர்ஸ் அப்ளை பண்ணணும்னு அவங்களுக்கு சொல்லுங்கள். அதே மாதிரி எனக்கு இந்த டைம்குள்ளே நீங்கள் என்ன பண்ணணும், ஆடிட்டை கம்ப்ளீட் பண்ணி கொடுங்கன்னு அவங்கக்கிட்ட கேளுங்க. இதெல்லாம் நீங்கள் டிஸ்கஸ் பண்ணுங்கள். டைம் டேபிள் ஃபார் கம்ப்ளீஷன் ஆஃப் ஆடிட்டு, அப்புறம் எந்தெந்த மேட்டர்ஸ் ரிக்வயரிங் த ஸ்பெஷல் கன்சிடரேஷன், அதுக்கப்புறம் ப்ரொசீஜர் ஃபார் ஐடென்டிஃபைங் இன்டர் காம்பனன்ட் டிரான்சாக்ஷன்ஸு, அதுக்கப்புறம் என்ன மாதிரியான ஆடிட் ப்ரொசீஜர்ஸ் நீங்கள் அப்ளை பண்ணணும், இதை நீங்கள் பேசுங்க அவர்கிட்ட. அதுக்கப்புறம் அவர் என்னென்ன ஆடிட் ப்ரொசீஜர்ஸ்லாம் அப்ளை பண்ணி ரிசல்ட் எடுத்திருக்காரோ அதோட ரிட்டர்ன் சம்மரி அவர்கிட்ட கேளுங்க. ஆஃப் த ஆடிட் ப்ரொசீஜர்ஸ் கேளுங்க. அது எப்படி நீங்கள் ரிவ்யூ பண்ணுவீங்க, அவர்கிட்ட ஒரு செக்லிஸ்ட்டோ ஒரு கொஷினரோ கொடுத்து அதை எனக்கு ஆன்சர் பண்ணி கொடுங்கன்னு கேளுங்க. இல்லை அவர்கிட்ட சம்மரி கேளுங்க. ஓகேவா, அவரை போய் விசிட் பண்ணுங்கள், விசிட் தி அதர் ஆடிட்டர், அவர் விசிட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் 2 பேரும் பிளானிங் ஸ்டேஜ்லேருந்து, அதாவது பிரான்ச் ஆடிட்டரை நீங்கள் ஒருத்தர் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க, நீங்கள் கம்பெனி ஆடிட்டர்னா கம்பெனி ஆடிட்டர் ப்ளஸ் அந்த காம்பனண்ட் ஆடிட்டர் 2 பேரும் சேர்ந்து உட்காந்து பிளான் பண்ணுங்கள். என்ன பிளான் பண்ணணும், ஆடிட் எப்படி பண்ண போகிறீங்கன்னு பிளான் பண்ணிக்கோங்க. அந்த ஆடிட் பிளானிங் ஸ்டேஜ்லேயே உங்களுக்கு தெரிஞ்சிடும் நேச்சர், டைமிங் அண்ட் எக்ஸ்டென்ட் ஆஃப் ஆடிட் ப்ரொசீஜர்ஸ் எப்படி இருக்கணும். ஓகேவா, தட் டிபெண்ட்ஸ் அப்பான் த பிரின்சிபல் ஆடிட்டர்ஸ் நாலேஜ் ஆஃப் த அதர் ஆடிட்டர்ஸ் ப்ரொஃபஷனல் காம்படன்ஸ். அப்போ காம்பனண்ட் ஆடிட்டர் எப்படிப்பட்டவர், அவரோட ஸ்டைல் என்னன்னு தெரிஞ்சால் தான் கம்பெனி ஆடிட்டர்னால என்ன சொல்ல முடியும், நேச்சர், டைமிங் அண்ட் எக்ஸ்டென்ட் ஆஃப் த ஆடிட் ப்ரொசீஜர்ஸை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ண முடியும். ஸோ ஆடிட் பிளானிங் ஸ்டேஜ்லேருந்து இவங்க 2 பேரும் சேர்ந்து உட்காந்து டிஸ்கஸ் பண்ணி பேசி பண்ணுறது ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க. ஓகேவா, ஸோ இதே தான் இந்த பேராகிராஃப் ஃபார்மேட்டில் இங்கே கொடுத்துருக்காங்க எல்லாமே. ஓகே, அதே மாதிரியே சிக்னிஃபிகண்ட், இதில் பாருங்களேன் அழகாக கொடுத்துருக்காங்க. அட்வைஸ் அதர் ஆடிட்டர் ஆஃப் தி சிக்னிஃபிகண்ட் அக்கௌண்டிங் பாலிசிஸ், ஆடிட்டிங் அண்ட் ரிப்போர்ட்டிங் ரிக்குவயர்மெண்ட்ஸ் என்ன இருக்குது, அண்ட் obtain the representation as to compliance with them. இதெல்லாம் நீங்கள் அவர்கிட்ட கேட்கலாம் கண்டிப்பாக. ஓகே, அதே மாதிரி பிரின்சிபல் ஆடிட்டர் might discuss with the other auditor the audit procedures applied, review, okay, and which may be in the form of completed questionnaire or checklist. The principal auditor may also visit the other auditor. The nature, timing, extent of the procedures will depend upon the circumstances of the engagement and principal auditor's knowledge of the professional competence of the other auditor. This knowledge may have been enhanced from the view of, இது அப்படியே இந்த பேராகிராஃபை தான் நான் உங்களுக்கு அங்கே ஜஸ்ட் பாயிண்ட்ஸாக அழகாக கொடுத்துருக்கோம். ஓகேவா, இப்போ இதில் இந்த கொஷின் எப்படி தெரியுமா கேட்பாங்க, இந்த மாதிரி கொஷின் கேட்பாங்க. CA டிக்கி யாதவ் இஸ் ஆடிட்டர் ஆஃப் அ கம்பெனி ஹேவிங் 4 பிரான்ச் இருக்கான். இவர் தான் வந்து கம்பெனியோட லைக் ஹோல்டிங் கம்பெனியோட ஆடிட்டர், ஒரு மெயின் ஆடிட்டர் இவர் தான், பிரின்சிபல் ஆடிட்டர் இவர் தான். இந்த 4 பிரான்ச்சஸ் இருக்குல்ல, இஸ் ஆடிட்டர் பை யாமினி. ஓகே, the reports in respect of accounts of branches வந்து examined by her have already been sent to the company auditor. ஓகே, அதாவது பிரான்ச் ரிப்போர்ட்ஸ் எல்லாம் அனுப்பிச்சிட்டாங்க இவங்க. டியூரிங் த கோர்ஸ் ஆஃப் ஆடிட் வந்து பிரின்சிபல் ஆடிட்டர் என்ன பண்ணுறாருன்னா, he is asking the branch auditor to share with her the summary of audit procedures and findings. சம்மரியை அனுப்ப சொல்கிறாங்க. ஆனால் பிரான்ச் ஆடிட்டருக்கு அது எப்படி ஃபீல் ஆகுதுன்னா, அவங்க என்னோட ஏரியாக்குள்ளே வராங்க, என்க்ரோச்மெண்ட் ஆஃப் ஹர் டொமைன், ஏன் ஏரியாக்குள்ளே அவங்க ஏன் வராங்கன்னு அர்த்தம், என்க்ரோச்மெண்ட் ஆஃப் ஹர் டொமைன் ஏன் வராங்க அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னா, புக் பேக்லேயே கொடுத்துருக்காங்க அழகாக, நான் அதை எடுத்து போட்டிருக்கேங்க. இது வந்து டெஸ்டிங் யுவர் அண்டர்ஸ்டாண்டிங் கொஷின் நம்பர் 4 இது. ஓகே, என்ன ஆன்சர் கொடுத்துருக்காங்க பாருங்கள். யூஸிங் த ஒர்க் ஆஃப் another ஆடிட்டர் என்ன பண்ணணுமா, பிரின்சிபல் ஆடிட்டர் மைட் டிஸ்கஸ் வித் அதர் ஆடிட்டர், என்னென்னலாம் டிஸ்கஸ் பண்ணலாம், ப்ரொசீஜர்ஸ் அப்ளைடு ஆர் ரெவ்யூ return summary of the other auditor's procedures and findings, which may be in the form of a completed questionnaire or a checklist. Okay, such review of audit procedures and findings can be undertaken if principal auditor feels that it is necessary to apply such procedures to obtain sufficient appropriate audit evidence. It is not an encroachment of another auditor's domain. இந்த மாதிரி சிம்பிளாக தான் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஸோ பேசிக்காக அவங்க என்னென்ன சொல்லியிருக்காங்க நல்லா பார்த்துக்கோங்க. ஓகேவா, when accounts of the branch are audited by another person அப்படின்னா there is a need for clear understanding. என்ன clear understanding of the role of such auditor and the company's auditor. அப்போ there is a great necessity for what, for a proper rapport between the 2 auditors. இதுக்காக தான் SA 600 கொடுத்துருக்காங்க. அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, இது என்ன சொல்லுது, SA 600 is talking about the right on the principal auditor to visit a branch office and examine the books of accounts and other records of the said office if he thinks necessary to do so. அப்போ கொஸ்டினில் எக்ஸாமில் எப்படி கொஸ்டினில் கேட்பாங்கன்னா, ஒரு பிரின்சிபல் ஆடிட்டர் ஒரு பிரான்ச் ஆஃபீஸை போய் விசிட் பண்ணி அங்கே இருக்க புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் எல்லாம் பார்க்கலாமா அப்படின்னு கேட்பாங்க. எஸ், he can visit the branch office and he can examine the books of accounts if he thinks it is necessary to do so. ஓகேவா, இப்போது அடுத்தது என்ன கேட்குறாங்க,
where another auditor is appointed, where another auditor has been appointed for the component, the principal auditor would normally be entitled to rely on such auditor. ஜென்ரலாகவே கம்பெனி ஆடிட்டர் என்ன பண்ணலாம், பிரான்ச் ஆடிட்டர் தாராளமாக டிபெண்ட் பண்ணி அவரோட ஒர்க்கை நம்பலாம், ப்ரொவைடட் எல்லாம் கரெக்டாக இருந்துச்சுன்னா. இல்லை ஏதோ ஒரு ஸ்பெஷல் சர்க்கம்ஸ்டான்ஸ் இருக்குது, என்னால் நம்ப முடியலை அப்படின்னு சொன்னால், அப்போ நீங்கள் போய் விசிட் பண்ணுங்கள், பிரான்ச் ஆஃபீஸை போய் விசிட் பண்ணுங்கள், எக்ஸாமின் பண்ணுங்கள், புக்ஸு ரெக்கார்ட்ஸ் ஆஃப் தி செட் காம்பனண்ட்டை விசிட் பண்ணுங்கள். ஃபர்தர் பிரின்சிபல் ஆடிட்டர் வந்து அவர் வந்து பிரான்ச் ஆடிட்டர் அவர் சொன்னார் நான் நம்பிட்டேன் அப்படின்னு கண்மூடித்தனமாக நம்பக்கூடாது. பிரான்ச் ஆடிட்டர் அவரோட வேலையை ஒழுங்காக பண்ணியிருக்காரா இல்லையான்னு செக் பண்ணுறதுக்காக நீங்கள் ஒரு சில வேலைகளை பண்ணணும். அது என்னென்னா, principal auditor should perform the procedures to obtain sufficient appropriate audit evidence that the work of the other auditor is adequate. அவர் நல்ல வேலை பார்க்குறாரா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் சில ஆடிட் எவிடன்ஸ் கலெக்ட் பண்ணணும். ஓகேவா? அந்த ஸ்பெசிஃபிக் அசைன்மெண்ட்டுக்கு அவர் எப்படி பண்ணுறாரு அப்படின்னு. When using the work of another auditor, the principal auditor should ordinarily perform these procedures. என்னென்ன perform these procedures? இதுதான் performing the procedures in the planning of ரெண்டு ஆடிட்டர்ஸ் இருக்கும்போது. நம்பர் 1 என்ன சொல்கிறாங்கன்னா, advise other auditor, branch auditor advice பண்ணுங்க எப்படின்னு of the use that is to be made of the other auditor's work. அவர் பண்ணுற ஒர்க்கை நீங்கள் எப்படி உங்களோட ஒர்க்கில் யூஸ் பண்ண போகிறீங்கன்ற அந்த ஒரு நாலேஜை அவருக்கு கொடுங்க. அண்ட் ஓகே, அண்ட் அதர் ஆடிட்டர்ஸ் ஒர்க் அண்ட் ரிப்போர்ட்டை நீங்கள் எப்படி யூஸ் பண்ண போகிறீங்கன்னு அவர் சொல்லுங்கள். அண்ட் மேக் சஃபிஷியன்ட் அரேஞ்ச்மெண்ட்ஸை பண்ணுங்கள். எதுக்கு? ஃபார் கோஆர்டினேஷன் ஆஃப் தேர் எஃபர்ட்ஸ். நீங்களும் அவங்களும் பேசி கோஆர்டினேட்டட் எஃபர்ட்ஸ் எடுங்க. பிளானிங் ஸ்டேஜிலேருந்து 2 பேரும் ஒன்றா எல்லாத்தையும் பிளான் பண்ணுங்கள். அதே மாதிரி பிரின்சிபல் ஆடிட்டர் என்ன பண்ணுவார்னா, பிரான்ச் ஆடிட்டருக்கு சொல்வாராம் மேட்டர்ஸ், எதை பற்றி மேட்டர்ஸ் சச் ஆஸ் ரிக்வயரிங் எதெல்லாம் ஸ்பெஷல் கன்சிடரேஷன் ஃபார் ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் இன்டர் காம்பனன்ட் ட்ரான்சாக்ஷன்ஸ் எல்லாம் எவ்வளோ இம்பார்ட்டண்ட் அப்படின்னு ஸ்பெஷல் கன்சிடரேஷன்லாம் கண்டிப்பாக அவர்கிட்ட என்ன பண்ணுறாரு, கண்டிப்பாக ஹீ வில் இன்ஃபார்ம். அது மட்டும் இல்லாமல் தட் மே ரிக்வயர் டிஸ்க்ளோஷர் அண்ட் டைம் டேபிள் ஃபார் கம்ப்ளீஷன் ஆஃப் ஆடிட். எப்போ ஆடிட் கம்ப்ளீட் பண்ணுன்ற டைம் டேபிள் இருக்குல்ல, அதையும் நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணணும். ஸ்பெஷல் கன்சிடரேஷனை இன்ஃபார்ம் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் சிக்னிஃபிகண்ட்டான அக்கௌண்டிங், ஆடிட்டிங், ரிப்போர்ட்டிங் ரெக்குவயர்மெண்ட்ஸ் என்னென்னது அக்கௌண்டிங், ஆடிட்டிங் அண்ட் ரிப்போர்ட்டிங் ரெக்குவயர்மெண்ட் சிக்னிஃபிகண்ட்டாக என்னென்னன்றது அவருக்கு சொல்லுங்கள். அண்ட் அப்டைன் ரெப்ரசன்டேஷன், அதுக்கப்புறம் ஆடிட் முடியும் போது விட்டு கேளுங்க, இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்களா, ஹேவ் யூ கம்ப்ளைண்ட் வித் ஆல் திஸ் அப்படின்னு சொல்லி அவர்கிட்டேருந்தே ரெப்ரசன்டேஷன் கேளுங்க. அவர் எழுதி கொடுப்பார், அவரோட ரிட்டன் ரெப்ரசன்டேஷன் நீங்கள் வாங்கிக்கோங்க. இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஃபீல் ஆகுதா, நேராக போய் அதர் ஆடிட்டரை பாருங்கள். ஓகேவா? அதே மாதிரி அவர் வேலைகளெல்லாம் முடிச்சிட்டாரு அப்படின்னு சொன்னால், அந்த பிரின்சிபல் ஆடிட்டர் மை டிஸ்கஸ் வித் அதர் ஆடிட்டர். எதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறீங்க ஒர்க் முடிச்சதுக்கப்புறமா? ஆடிட் ப்ரொசீஜர்ஸ் அப்ளைடு ஆர் ரெவ்யூ ரிட்டர்ன் சம்மரி ஆஃப் அதர் ஆடிட்டர்ஸ் ப்ரொசீஜர்ஸ் அண்ட் ஃபைண்டிங்ஸ் விச் மே பி இந்த ஃபார்ம் ஆஃப் என்ன ஃபார்மெட்டில் இருக்கலாம், ஒன்று கொஷினர் ஃபார்மெட் இல்லை செக்லிஸ்ட் ஃபார்மெட்டில் இருக்கலாம். இது அவர்கிட்ட கேட்டு வாங்கிக்கோங்க. இது டெஃபினட்டாக என்க்ரோச்மெண்ட் ஆகாது அப்படின்னு சொல்கிறாங்க. இதை தான் கேட்குறாங்கப்பா. ஓகேவா? என்ன மாதிரி ப்ரொசீஜர் அப்ளை பண்ணுறாங்க will depend upon circumstance of the engagement and the principal auditor's knowledge of the professional competence of the other auditor. This knowledge may have been enhanced from the review of the previous audit work of the auditor. இந்த கொஸ்டின் இந்த ஆன்சர் அவ்வளோதான். இந்த மாதிரி தான் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. டெஃபினட்டாக மறந்துடாதீங்க. essay 600 the using the work of another auditor, using the work of another auditor. Thank you.